ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போக்கி தமிழன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவியோட தமிழ் டப், அது மட்டும் இல்லாமல் ஹண்டர் எக்ஸ் ஹண்டரோட தமிழ் டப் ரிலீஸ் டேட், அது மட்டும் இல்லாமல் டீமன் ஸ்லேயரோட ஃபர்ஸ்ட் சீசனுமே இப்போ தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் நிறைய அனிமி நியூஸஸோட இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போக்கி தமிழன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் போக்கி தமிழன். ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் வந்து இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் வரப்போகுது நண்பா. இதை கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் வந்து ஹண்டர் எக்ஸ் ஹண்டரை வந்து இந்த ஆகஸ்ட் 25 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 25லேருந்து மண்டே டு ஃப்ரைடே நைட்டு 9 PM ஹண்டர் எக்ஸ் ஹண்டரோட தமிழ் டப்பை கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரில, பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை தொடர்ந்து டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி வந்து இப்போ தமிழ் டப்பில் வரப்போகுது நண்பா. இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி தமிழ் டப்புக்கான ட்ரைலரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாகிராமில். இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி வந்து தியேட்டரில், அதுவும் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். தமிழ் டப்பில் வருமா அப்படின்றதே டவுட்டாக இருந்த நிலையில் நாங்கள் தியேட்டர்லேயே இந்த மூவியை வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுலேயுமே இன்னும் சந்தோஷத்தை கூட்டுற வகையில் நம்ம அக்காசா இருக்கான்ல, அந்த அக்காசா கேரக்டருக்கு இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவியில் ரகுவரன் ரோ தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பென்டன், அதுக்கப்புறமா சின்சான், நருட்டோ ஷிப்டனில் கூட ஒபிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா கேரக்டருக்குமே வாய்ஸ் கொடுத்த அதே ஆள் இப்போ வந்து டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவியில் வந்து அக்காசாவுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்களே அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மூவி வந்து செப்டம்பர் 12 அன்னைக்கு இந்தியன் தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது நண்பா. நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மூவி வந்து தமிழ் டப் மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ், இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜஸ்லையுமே ரிலீஸ் ஆகுது. பத்தாததுக்கு இங்கிலீஷையும் சேர்த்து மொத்தமாக 5 லாங்குவேஜஸில் வந்து இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜஸில் வந்து இந்த மூவியை வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மூவி செப்டம்பர் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது நண்பா. ஸோ இதையுமே தொடர்ந்து டீமன் ஸ்லேயரோட சீசன் 1 வந்து இப்போ தமிழ் டப்பில் வந்துருச்சு நண்பா. ஒரு நாளைக்கு 3 எபிசோட்னு சொல்லிட்டு அனிமி டைம்ஸில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கிரன்ச்சி ரோலில் நம்ம சீசன் 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சீசன்ஸை வந்து நம்ம கிரன்ச்சி ரோலில் பார்த்துருப்போம். சீசன் 1 வந்து கிரன்ச்சி ரோல் வந்து டப் பண்ணலை, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு அனிமி டைம்ஸ் வந்து சீசன் 1 வந்து இப்போ டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கிரன்ச்சி ரோலில் இருந்த வாய்ஸஸ் வேறு, இந்த அனிமி டைம்ஸில் இப்போ சீசன் 1ல் ரிலீஸ் பண்ணியிருக்கிற வாய்ஸஸ் வேறு. டீமன் ஸ்லேயரோட சீசன் 1க்கு புது வாய்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணி இப்போ டப் பண்ணி அனிமி டைம்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 3 எபிசோட் மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 எபிசோட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அனிமி டைம்ஸில் வந்து இந்த டீமன் ஸ்லேயரோட சீசன் 1 ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சீசன் 1 வந்து கிரன்ச்சி ரோல்லையுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த அனிமி டைம்ஸில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுற டப்பிங்குமே உண்மையிலே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பத்தாததுக்கு நம்ம ரகுவரன் ரோவுமே இதில் வந்து ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கேரக்டருன்னு சொல்லிட்டு நீங்களே போய் பார்த்துட்டு, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தொடர்ந்து நருட்டோ ஷிப்டன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நருட்டோ ஷிப்டனோட தமிழ் டப் வந்து ஆகஸ்ட் 15 சோனி ஐயில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 எபிசோட்னு போய்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சாட்டர்டே அண்டு சண்டே கூட எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு நண்பா. இது ரொம்பவே நல்ல விஷயம். வாரம் ஃபுல்லாகவுமே டெய்லி 2 எபிசோட்னு சொல்லிட்டு இப்போ சோனியை வந்து நருட்டோ ஷிப்டனை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நண்பா. நருட்டோ ஷிப்டன் வந்து இப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரமே எல்லா எபிசோடையுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க நண்பா. நம்ம சீக்கிரமாகவே நருட்டோ ஷிப்டனை பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சோனி ஐக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். சோனி ஐயில் வந்து நருட்டோ ஷிப்டனை பார்க்கணும். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் பார்த்தா மட்டும்தான் எந்த விதமான பிரேக்குமே இல்லாமல் நருட்டோ ஷிப்டனை வந்து கண்டினியூஸாக வந்து சோனி ஐயில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனோட சீசன் 2 வந்து 2026 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. இதுக்கான ட்ரைலரையுமே நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் தமிழ் டப் ட்ரைலரை கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2026 வந்து இந்த ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் சீசன் 2 வந்து வரப்போகுது அப்படின்றது
அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பா. இந்த சீசன் 2க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்திருக்கிற நியூஸஸ்லாம் இதுதான் நண்பா. இதுலேயே எனக்கு பிடிச்ச நியூஸ் அப்படின்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டரோட தமிழ் டப் ரிலீஸ் டேட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. செப்டம்பரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ August 25 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், அதுவும் மண்டே டு ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இது மட்டும் இல்லாமல் டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவி வந்து செப்டம்பர் 12 தமிழ் டப்பில் வரப்போகுது நண்பா. இது சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை தமிழ் டப்லலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே அக்காசாக்கு வந்து நம்ம ரகுவரன் ப்ரோ தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றது ரொம்ப 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 ஹைப் ஏற்றுற விஷயம். நீங்கள் எந்த லாங்குவேஜஸில் வந்து இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டல் மூவியை தியேட்டருக்கு போய் பார்க்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி நியூஸஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான டெய்லி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலோடைய என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் போக்கி தமிழன் சென்று வருகிறேன். பாய்.